மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று 21,000 கோடி வசூல் செய்ததுதான் மோடியின் புதிய இந்தியா. டிஜிட்டல் வழிப்பறி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன? சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்தார்கள். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்து கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்ததே 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உருவியிருக்கிறார்கள். கார்ப்பரேட்களுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக குறைத்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரிச் சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லல் படும் ஏழை மக்களிடம் அரசே இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என சாடியுள்ளார். இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி. இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.